பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, ஆண்டவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்த நாம ஆண்டவரை நம்பாம இருக்கிறோமே. அதை போலத்தான் அப்பவே இஸ்ரவேல் மக்கள் இருந்தார்கள். உபாகமம் அதிகாரம் 29வது அதிகாரத்துல 3வது வசனம், கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, கர்த்தர் செய்த பெரிய சோதனைகள், எல்லா சோதனைகளையும் ஆண்டவர் வெற்றி சிறந்தார். பெரிய அடையாளங்களை எல்லாரும் பார்க்கிற வண்ணமாக நிகழ்த்தி காண்பித்தார். அற்புதங்களை கண்ணார காண வைத்தார். எல்லாம் பார்த்த அந்த வணங்கா கழுத்துள்ள அந்த இஸ்ரவேல் ஜனத்தார் ஆண்டவர் நம்பாம போனாங்க. அது போல நம்மளும் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு பிறப்பில் இருந்து இந்நாள் வரைக்கும் எத்தனை அற்புதங்கள் செஞ்சிருக்கிறார், எத்தனை அடையாளங்கள் காமிச்சிருக்கிறார், எத்தனை சோதனைகளை நம்ம வெற்றி பெற வைத்திருக்கிறார். ஆனாலும் நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவரை நம்பாமல், விசுவாசியாமல் ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்துடுறோமே. சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, நான் என் தேவனை நம்புகிறேன். அவர் எனக்கு பெரிய அடையாளங்களை காண்பித்திருக்கிறார், பெரிய சோதனைகளில் வெற்றி பெற செய்திருக்கிறார், அதிசயங்களை கண்ணார காண வைத்திருக்கிறார், அதிசயங்களை நடத்தி தந்திருக்கிறார், அற்புதங்களை என் வாழ்க்கையில செய்திருக்கிறார். அதனால நான் எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டேன். என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த விசுவாச நம்பிக்கை எனக்குள்ளாக இருந்தால் இந்த உலகத்தை நான் வெல்லுவேன். மாம்சமான எல்லாரையும் நான் வெல்லுவேன். நான் ஆவியில பிறந்தவனாக நான் மாறுகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? அந்த விசுவாசத்துல நாம் குறைவுள்ள பிள்ளைகளாக மாறுகின்ற பொழுது இது எதையுமே நம்ம நம்ப மாட்டோம். அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் பார்த்திருந்தாலும் நம் கண்களுக்கு அது மறைவாக்கப்படும். சத்ருவானவன் நம்மை மேற்கொள்ள விட்டுடுவோம். சிந்திக்க அழைக்கப்படுகிற கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, கர்த்தர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் நம்ம கண்கள் பிறந்ததிலிருந்து இந்நாள் வரைக்கும் கண்டு கொண்டிருக்கிறது, இன்னும் காணப்போகிறது. நாம் நிலைத்திருப்போம், கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்து நம்மை நிறைவான வாழ்வுக்குள்ளாக நடத்தி செல்வாராக. ஆமென். God bless you.